வணக்கம், இது வன்னி ப்ராப்பர்ட்டிஸ். நான் உங்கள் மயூரன். கிளிநொச்சி அறிவியல் நகரில் ஒரு ஏக்கர் உறுதிக்காணி விற்பனைக்கு வந்துள்ளது. பயன்தரு மரங்களுடன் விற்பனைக்கு வந்துள்ளது. சிறிய தென்னைகள் 60, காய்க்கிற தென்னைகள் ஒரு 15உடன் இன்னும் நிறைய பயன்தரு மரங்களுடன் விற்பனைக்காக வந்துள்ளது. இந்த காணியினுடைய பின்பகுதியிலேயும் பாதை இருக்குது. 20 அடி பாதை. நீங்கள் இதிலே பார்வையிடுவது அந்த 20 அடி பாதை தான். நேர இந்த காணியாலையும் இந்த பாதை வரும். இதில் அந்த பாதை முடிந்த எல்லை நான் உங்களுக்கு இதில் காண்பிச்சிருக்கிறேன். இது தொடர்பான முழுமையான விவரம் நாங்கள் இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம். இந்த காணொலிக்குள்ளே போகிறதுக்கு முதல்ல மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்போ தான் நான் போடுகிற காணொலிகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். இந்த காணிக்கு பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காணியினுடைய எல்லையும் ஜெர்மன் டெக்குடைய எல்லையும் ஒரே எல்லையாக காணப்படுகிறது. ஜெர்மன் டெக்குக்கு அருகாமையிலேயே இந்த காணி அமைஞ்சிருக்குது. நல்ல ஒரு இடத்துல இந்த காணி அமைஞ்சிருக்கிறது தான் சொல்ல வேண்டும். அதற்கு பக்கத்தில் ஜெர்மன் டெக்குக்கு பக்கத்தில் அபிவிருத்தி சுற்றாடல் அலுவலகம் ஜெர்மன் டெக் இவ்வாறு பிரசித்தி பெற்ற இடங்களுக்கு அருகாமையிலேயே அமைஞ்சிருக்குது. ஏனையின் வீதியில் இருந்து ஒரு 300 மீட்டர் தூரத்தில் இந்த காணி அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த காணியினுடைய சிறப்பு அம்சம் என்னவென்று சொன்னால் இந்த காணிக்கு 2 வழியில் பாதை இருக்குது. அதாவது முன்பகுதியிலும் பின்பகுதியிலும் 2 பாதைகளாக காணப்படுகிறது. சுற்றி அயலும் கூடவே அமைந்த ஒரு காணியாக இது அமைந்திருக்குது. இந்த காணிக்குள்ள ஒரு வீடு இருக்குது. அந்த வீடு 40,000 ரூபா மாத வாடகைக்கு 10 மாதங்கள் விடப்பட்டிருந்தது. தற்சமயம் தமது கல்வியை நிறைவு செய்து கொண்டு அவர்கள் தமது சொந்த ஊருக்கு சென்று விட்டார்கள். ஆனால் இப்பொழுதும் வாடகைக்கு இந்த வீட்டை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உரிமையாளர் இதை விற்பனை செய்வதற்காக கொடுக்கவில்லை. ரூம்ஸ் கட்டி வாடகைக்கு விடக்கூடிய ஒரு இடத்துல அமைஞ்சிருக்குது. ஏனென்று சொன்னால் சுற்றி வர ஒரு கேம்பஸ் இருக்குது, 2 கார்மெண்ட்ஸ் இருக்குது, அதை விட ஜெர்மன் டெக் இருக்குது, அபிவிருத்தி சுற்றாடல் அலுவலகம் இருக்குது. இவ்வாறு அமைந்திருக்கிற இடங்களுக்கு நடுவில் இருக்கிறதுனால கட்டாயம் நீங்கள் ரூம்ஸ் கட்டி வாடகைக்கு கொடுக்கலாம். இதில் இவ்வாறு காய்க்கக்கூடிய 10 தென்னைகளும் நிற்கிது. அது தவிர 60 தென்னை நிற்கிது, நோமலான சின்ன மரங்கள். அது தவிர நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இதுக்குள்ள கோழிக்கூடும் கட்டி இருக்கணும், கோழியெல்லாம் வளர்த்திருக்கணும். நீங்கள் ஒரு முயற்சியாளராக இருந்தால் நிறைய வியாபாரங்களை இந்த காணியினூடாக நீங்கள் செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அது தவிர தென்னை தவிர நாங்கள் பயன்தரு மரங்கள் பார்த்தோம்னு சொன்னால் நிறைய பயன்தரு மரங்கள் சின்ன சின்ன கண்டுகளாக வச்சிருக்கணும். நீங்கள் அனைத்தையும் வளர்த்து எடுத்துக்கொண்டால் நல்ல ஒரு வருமானத்தை ஈட்டக்கூடிய ஒரு காணியாக இது காணப்படுகிறது. கமுகு ஒரு 30 கமுகுக்கு கிட்ட நிற்கிது. நான் எல்லாத்தையுமே உங்களுக்கு கிட்ட கொண்டு போய் காண்பிக்கிறேன். நாங்கள் இந்த காணொலியில் இந்த காணியை முழுமையாக பார்வையிடுவோம். அது தவிர வீட்டையும் உள்ளே சென்று பார்வையிடுவோம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிலா நிற்குது. இவ்வாறு நல்ல ஒரு காணியாக இது காணப்படுகிறது. இந்த காணியினுடைய விலை பார்த்தீங்கன்னு சொன்னால் முழுமையாக 2,80,00,000 என்பது உரிமையாளரால் கூறப்பட்டிருக்கிறது. மேற்கொண்டு கதைச்சி பேசி எடுத்துக்கொள்ளலாம் என்று ஓனர் கூறியிருக்கிறார். நீங்கள் என்னுடைய நம்பருக்கு அழைப்பை ஏற்படுத்துங்கள். நேரடியாக பார்வையிட்டு கதைச்சி பேசி எடுத்துக்கொள்ளலாம். இப்பொழுது நீங்கள் பார்வையிட்டது ஒரு குழாய் கிணறும் இந்த காணிக்குள்ளே அமைஞ்சிருக்குது. அதைத்தான் நீங்கள் இப்பொழுது பார்வையிட்டீர்கள். அது தவிர ஒரு குளியலறையும் இந்த காணிக்குள்ளே வீட்டுக்கு முன்னுக்கே கட்டியிருக்கிறேன். நாங்கள் இப்பொழுது அந்த குளியலறையை பார்வையிடுவோம்.
காணியினுடைய பின்பகுதியிலேயும் முழுக்களுமே பயன் தரும் மரங்கள் தான் காணப்படுகிறது. நாங்கள் இந்த காணியினுடைய பின்பகுதியை பார்வையிட்டு கொண்டு வீட்டுக்குள்ளே சென்று வீட்டை முழுமையாக பார்வையிடுவோம். வீட்டினுடைய பின்பகுதியில் டாய்லெட் கட்டப்பட்டிருக்குது. மேலே டேங்க் ஏற்றி இருக்குது. 3வது 2 அறைகள்லாம் இந்த வீட்டிலே இப்பொழுது கட்டிய நிலையில் இருக்கிறது. 3வது அறைக்கு அத்திவாரம் போடப்பட்டிருக்கிறது. நீங்கள் மேற்கொண்டு 3வது அறையை கட்டிக்கொள்ளலாம். நாங்கள் இப்பொழுது இந்த காணிக்குள்ளே அமைந்திருக்கிற வீட்டை முழுமையாக உள்ளே சென்று பார்வையிடுவோம். கீழ் நிலம் பார்த்தீங்களென்று சொன்னால் சீமேந்தாகத்தான் காணப்படுகிறது. முழுமையாகவே சீமேந்து. மேல் கூரை ஓடாக காணப்படுகிறது. கரண்ட் வசதியும் இந்த காணிக்குள்ளே அமைஞ்சிருக்குது. நாங்கள் இப்பொழுது இந்த வீட்டினுடைய 1வது அறையான சாமி அறையை பார்வையிட்டு கொண்டிருக்கின்றோம். இரண்டாவது அறையை நாங்கள் இப்பொழுது முழுமையாக பார்வையிடுவோம். இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பூச்சி வேலை, கட்டிட வேலைகள் என்று சில திருத்த வேலைகள் இருக்குது. 3வது அறையையும் நீங்கள் கட்டி மேற்கொண்டு பூச்சி வேலைகள் எல்லாம் செய்து நீட்டாக எடுத்தீர்களாக இருந்தால் மாத வருமானத்தை ஈட்டித்தரக்கூடிய ஒரு வீடாக இது அமையும். ஏன்னு சொன்னால் வாடகைக்கு நீங்கள் இலகுவாக கொடுக்கக்கூடிய இடத்துல தான் இந்த காணி அமைஞ்சிருக்குது. சமையல் அறையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் பூச்சி வேலைகள் எல்லாமே செய்யணும். நீங்கள் முழுமையாக இந்த வீட்டை முடித்தால் கட்டாயம் இந்த வீடு வாடகைக்கு கொடுக்கக்கூடிய இடத்துலான் இருக்கு. ஏற்கனவே வாடகைக்கு கொடுத்துருக்கிறதுனால நீங்கள் பயப்பட தேவையில்லை. இது 3வது அறைக்கு போகிறதுக்காக கொடரோர் பாதை விடப்பட்டிருக்கிறது. ஆனால் தற்சமயம் அடைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் 3வது அறையை கட்டினால் அதை உடைத்து நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். என்னுடைய இந்த காணொளியை பார்வையிட்டு கொண்டிருக்கும் நீங்களும் உங்களுடைய காணிகளை இவ்வாறு விளம்பரப்படுத்தி விற்க வேண்டுமாக இருந்தால் என்னுடைய நம்பருக்கு அழைப்பு ஏற்படுத்துங்கள். நல்ல முறையில் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து தர எனது யூடியூப் தளமானது இயங்கி வருகிறது. நான் குறிப்பிட்டிருந்தது போல 2 பாதைகள் இருக்கின்ற. பின்னுக்கு நீங்கள் ஒரு பாதை பார்வையிட்டீர்கள். இது 2வது பாதை. இந்த காணிக்கு பிரதானமாக இது பின்பகுதி, அது முன்பகுதியாக அமையும். ஆனால் இப்பொழுது இந்த பாதையை இவர்கள் பாவிப்பதனால் இதை இந்த வழியாலே சென்று வருகிறார்கள். ஆனால் நீங்கள் பின்பகுதி பிரதான பாதையாகவும் இதையும் பயன்படுத்தி கொள்ளலாம். அல்லது 2 காணிகளாக நடுவிலே பிரித்து பயன்படுத்தி கொள்ளலாம். நன்றி உறவுகளே, அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம். பிடிச்சிருந்தா இந்த நம்பருக்கு அழைப்பு ஏற்படுத்துங்கள்.